ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அரேஸோட ஃபியூச்சர் ரோட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் வந்து பண்ணிட்டாங்க. அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் காப்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 புது ரீடிங் கோர்ஸ் வந்து எஸ்எல்சி குளோபல் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இந்த அன்கோட்ஸ்ன்னு சொல்லி ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிட்டு ரீடிங் வந்து பண்ணிருங்க. ப்ளஸ் நமக்கு வந்து மெயிலில் செக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடட் டிக்கெட்ஸு, கஸ்டமர் டிக்கெட்ஸு, வெப்பன் ட்ராப்பான டிக்கெட் 10 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதையும் மறக்காமல் லாகின் பண்ணி கிளைம் வந்து பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அரேஸோட ஃபஸ்ட்டு எஸ்எல்சி குளோபல் டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. இதை பற்றி டீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வந்து போட்டிருக்கேன். அந்த டீட்டில் வந்து செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ரோட் மேப் வந்து வந்துடும். ஸோ 2025க்கான மிட் டேர்ம் ரோட் மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேல இருந்து செப்டம்பர் வரைக்கும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காமிக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மே அப்டேட்டில் யோகர்மெட்டோட ஒர்க் ஷாப் ஆஃப் பிளீன் லைட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ப்ளஸ் நியூ ஸ்டோரி மோட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. புசன் கேட்ஸ் அப்புறம் ஸ்கூல் அட்டாக், இந்த 2 ஸ்டோரி மோட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட் வந்து பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட் இயர் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த ஸ்டோரி மோட் பார்த்தீங்கன்னா சங்ஜினோ வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ் கூட வந்து கேட்டில் ரைட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தங்கச்சி சங்ஜினோ வந்து ஒரு ஆர்க் மான்ஸ்டர்ஸ் வந்து டஞ்சன் பிரேக் ஆகி அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ சங்ஜினோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சியை காப்பாற்றுறது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து ஓடும். ஸோ இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சாப்டர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே வந்து பண்ணும். எப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல அனிமேஷன்லாம் நமக்கு கேமில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கேஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிருக்காங்களா. ஸோ டயர் 15லேருந்து 20 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நமக்கு புதுசாக டயர் 6 ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு மே அப்டேட்டில் வர போகிற கண்டென்ட்ஸ். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் வந்து பண்ணல. சாகாயின் ப்ளஸ் புது இன்னொரு ஹண்டர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவீல் வந்து பண்ணலாம். ஸோ இன்னும் வெயிட் வந்து பண்ணும் போல நம்ம. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் அப்டேட்டில் வந்து பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் வேர்ல்டு இன்டர்கிரேஷன் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோடு வந்து மாற்ற போகிறாங்க. இப்போ கில்டு பாஸில் வந்து ரேங்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனில் ஒரு ரேங்கிங் மோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் வந்து பண்ண போகிறாங்க. இது வந்து குளோபல் ரேங்கிங் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்க வந்து போகுது. ஓகே, இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெனனார்ட் நியர்மான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஹண்டர். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு லெவல் ஹண்டர், அதாவது நேஷனல் லெவல் ஹண்டர் கிடையாது, வேர்ல்டு லெவல் ஹண்டர். வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 12th பிளேஸில் வந்து ரேங்க் வந்து பண்ணியிருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவனை லேட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேன்வால் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டர்ஸ்னே சொல்லலாம் வேர்ல்டில். கோட்டோ ரியூஜியோட ஸ்ட்ராங்கானவே. ஓகேவா, நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோ ரியூஜி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவன் தாண்டா பெரிய ஆள், லியூஜி இவங்க அடுத்து செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்னா கோட்டோ ரியூஜி தாண்டா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கிடப்போம். பட் அது வந்து கிடையாது. கோட்டோ ரியூஜியை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருப்பாங்க. நேஷனல் லெவல் ஹண்டர்ஸு சங்கினு வந்து சேர்க்காம நான் வந்து சொல்கிறேன். ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா லேனன் ஒரு இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான். மோனாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுக்க முயற்சி பண்ணுவான். பட் அந்த இடத்துல சங்கினு வந்து ஓடையில் வந்து காப்பாற்றி விட்டுறனால அது தப்பிச்சிருவான். இவனும் தாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து செத்துருப்பாங்க மோனாக்ஸ் கையால். ப்ளஸ் இதை தவிர்த்து அவனை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனோட சங்கினுவோட ஷேடோ ஆர்மியை வந்து பார்க்க முடியும். இது என்ன பெரிய விஷயமானு கேட்பீங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ், அதாவது ரூலர்ஸ் வெசல் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை தவிர்த்து வேறு யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா சங்கினு ஷேடோ ஆர்மியை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இவன் இந்த மாதிரி எந்த ஒரு பவர்ஸ் மேலே வந்து பார்த்தோன்னா சங்கினோட ஷேடோ ஆர்மி வந்து கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா எப்படி வந்து ரிலீஸ் பண்ண போகிறான்னு சொல்லி பார்ப்போம். இவனை வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஒன்று டார்க் எலமெண்ட்டு இல்லைனா லைட் எலமெண்ட் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றா ரிலீஸ் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்ட் டஞ்சன்ஸ் அப்புறம் என்கோர் மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது பாக்ஸ் வந்து ஆட் வந்து பண்ண போகிறாங்க. இது ஜூன் அப்டேட்கானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் மேலே வந்து போட்டு வச்சிருக்காங்க. பட் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து தெரியல. ஓகே, இதை தவிர்த்து நமக்கு நெக்ஸ்ட் ஜூலை அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் புது ஸ்டோரி மோடு வந்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாகா அப்புறம் ஆர்கிடெக்ட் ஆஃப் த சிஸ்டம் ஸ்டோரி மோடு வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அந்த நாகா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டஸ்ட் மாதிரி ஒரு ஏ ரேங்க் கூட டஞ்சன் பாஸ் ப்ளஸ் ஆர்கிடெக்ட் யாருன்னு உங்களுக்கு வந்து தெரியும். சிஸ்டமை வந்து உருவாக்கணும். சிஸ்டம் பற்றின மிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி மூலம் நமக்கு வந்து தெரியும். சோலோ லெவலிங் சீசன் 3 பார்க்காம இருந்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாய்லர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப் ஹண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சங்ஜின்னா வந்து கேம்குள்ளே வந்து கொண்டு வந்து போகிறாங்க. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சங்ஜின்னா ஒரு சப்போர்ட் ஹண்டர் வந்து பார்த்தோன்னா இருப்பா. டார்க் எலமெண்ட் தான் அதிகமாக வரைக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. என்னென்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதை தவிர்த்து நமக்கு நியூ ஸ்டோரி டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுறாங்களாம். வெரி ஹார்ட் மோட் வேறு வருதுன்னு சொல்லிட்டு தாங்க ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு. அப்புறம் இப்போ வேறு புதுசாக ஏதோ டிஃபிகல்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ வெரி ஹார்ட் டிஃபிகல்ட்டி வந்து ஸ்டோரி மோடில் மேலே ஆட் பண்ணுறாங்களா ஜூலையில் ஆட் பண்ணுறாங்களான்னு சொல்லி தெரில. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. ஸோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை அப்டேட்கான டீட்டெயில்ஸு அந்த புது ஸ்டோரி மோடு சங்ஜினோ ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டோரி டிஃபிகல்ட்டி வந்து புதுசாக வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் டயத்தில் வந்து ஆர்கிடெக்டை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பாஸை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ண போகிறாங்களாம். இது வந்து நான் எதிர்பார்க்கல.
ரைட் பாஸ் வந்து நம்ம கில்டு பாஸில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் வந்து ஒமிட் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஆர்கிடெக்ட் வந்து நமக்கு ஆட் பண்ணதுக்கப்புறமாச்சு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து ப்ளே பண்ணுவோம் நினைக்கிறேன் கில்டு பாஸை. வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டஞ்சன் என்கோர் மிஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா புது பாஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அது வந்து பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கிளேயர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ளோர் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ புது டயர் ஜேம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ டீல்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஹண்டர்ஸும் பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து ரெஃபர் வந்து பண்ணல. சங்ஜினோ அடுத்து யார் வராங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் அப்டேட்டு. ஸோ செப்டம்பரில் பார்த்தோன்னா ஹிடன் ஸ்டோரி மோட் புதுசாக வந்து வரப்போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஷாப் ஆஃப் பிரில்லியன்ட் லைட்டில் வேல்டைரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ வேல்டைரி வந்து பார்த்தீங்கன்னா மோனார்க்கா ஃபயர்பாடி இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட அடியால் மாதிரி, அதாவது ஒரு ஜென்ரல் மாதிரி. நம்ம சங்கீனுக்கு வந்து இக்ரஸ் பெரு இருக்க மாதிரி, இப்போ மோனார்க் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் யோகர்மெண்ட்டுக்கு வந்து டெமியூஸ் இருக்க மாதிரி வந்து பார்த்தோன்னா இவனும் ஒரு ஜென்ரல். ஸோ அந்த பாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா நமக்கு புது வேர்பலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரப்போகுது. செப்டம்பர் அப்டேட் தான் பார்த்தோன்னா நடக்க போகுது. ஸோ இன்னும் டைம் இருக்குது, அது வரைக்கும் பார்த்தா ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புது ஷேடோ வந்து பார்த்தா இன்ட்ரடியூஸ் வந்து பண்ண போகிறாங்க. இது வந்து நெட்மார்க்கோட ஒரிஜினல் ஷேடோன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது யாருன்னு வந்து ரெஃபர் வந்து பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் சங்ஜினோட புது ஜாப் சேஞ்ச் வந்து பார்த்தோன்னா வரப்போகுது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா மே அப்டேட்டுக்கும் சங்ஜினுக்கு வந்து புது ஜாப் சேஞ்ச் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. எதுவுமே வந்து கரெக்டாக அந்த ரோட் மேப்பில் வந்து காமிக்கல. அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து குழப்பத்தில் இருக்கிறோம். என்ன தான் நடக்குதுன்னு கேமில் தெரியாமல், என்னென்னா புது கண்டெஸ்ட் என்னென்ன புது கண்டென்ட் வரப்போகுதுன்னு தெரியாமல், இல்லை அந்த குழப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே புதுசாக எந்த ஒரு கேம் மோட் ப்ளஸ் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பெருசாக வந்து வரப்போகிறது கிடையாது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணி வச்சுருக்க ரோட் மேப் ஷெட்யூலு ஒரு 5 மாதத்துக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ அதுக்கடுத்து தனியாக ஒரு ரோட் மேப் வந்து வரும். இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு 5 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டம் வந்து பார்த்தா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கிறணும். யோகர்மெட் வேர்பல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ன் மோட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்காக யாரும் சேலஞ்ச் பண்ணுறது ரெடியாக இருந்தீங்கன்னா பில்ட் பண்ணி வச்சுட்டு ஆர்டிஃபேக்ட் பில்ட் பண்ணுறது நல்லது. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. ஸோ வந்து ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா புதுசாக கேமுக்குள்ள எந்த வெப்பன் வரும்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்து ரெஃபர் வந்து பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மோட் வந்து ரொம்ப லேட்டாக வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 4-5 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக ஸ்டோரி மோட் வந்துட்டு. ஸோ நமக்கு அடுத்து ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் அட்டாக்கு இந்த ஸ்டோரி வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணிட்டாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரு பரானு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரி வந்து கிடையாது. ஒரு சைடு பாஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த ஆர்க் வந்து இருப்பான். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சங்கினோட எமோஷன்ஸ் வந்து ரிவீல் வந்து பண்ணியிருக்கான். அவன் கோவமானா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியோட ஹைலைட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த ஆர்கிடெக்ட்டுக்கு வந்து போய் சண்டை போடுவான். இந்த ஆர்கிடெக்ட் முடிஞ்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோனார்க் ஆஃப் ஜெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு மோனார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டீமன் கிங் பரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3rd இல்லை 4th பிளேஸில் வந்து ரேங்க் வந்து பண்ணுவோம் ஸ்ட்ராங்கஸ்ட்னா. ஸோ வந்து ஒரு 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோனார்க் ஆஃப் ஜெயின்ஸை வந்து வைக்கலாம். யாருக்கு தெரியும் 3rd பிளேஸில் வந்து இருக்கலாம். ஏன்னா சங்ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மோனார்க் ஆஃப் ஜெயின்ஸை பார்க்குறப்ப இந்த செயினை மட்டும் நான் அவுத்தேனா என் கதை முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் வந்து சங்ஜூனுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா மோனார்க் ஆஃப் ஜெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மோனார்க்கு. நமக்கு வந்து மோனார்க் ஆஃப் பீஸ்ட்டு, அப்புறம் மோனார்க் ஆஃப் ஃப்ராஸ்ட்டு, அப்புறம் இந்த பாய்சன் 3 பேரில் சண்டை போகிறப்ப வந்து பார்த்தோன்னா சங்ஜூன் வந்து பெருசாக வந்து ப்ரெஷர் வந்து ஃபெல் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் ஜெயின்ட் மோனார்க் முன்னப்போ அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தோன்னா ஃபெல் பண்ணியிருப்பான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பெரிய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் இல்லை ஜனவரியில் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் வந்து பண்ணுவான்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டோரி மோட. அது 2026 மேபி வந்து வரலாம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு செமையான சாப்டரு. ப்ளஸ் இப்போ வரதில் ஆர்கிடெக்ட் ஸ்டோரி மோடு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சங்கினோட சிஸ்டம் பற்றின ஆர்ஜின்ஸு இந்த மோனார்க்ஸு ரூலர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு அப்போ தான் வந்து பார்த்தோன்னா தெரிய வந்து வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சங்கினோ வந்து ஷேடோ மோனார்க்கோட பவர் வந்து அப்டெயின் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்பாய்லர்ஸ் வேணா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீட்டில் வந்து போட்டு பேசுவோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் கண்டென்ட்ஸில் வந்து இவ்வளோ தான் நமக்கு வந்து ரோட் மேப்புக்கு வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்து வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதுசாக வந்து இந்த ரீடிங் கோர்ஸ் ரீடிங் வந்து பண்ணிக்கோங்க. புதுசாக மெயிலில் வந்து கஸ்டமர் டிக்கெட்ஸ் ரெட் டிக்கெட்ஸ்லாம் தந்திருக்காங்க. இதையும் வந்து பார்த்தோன்னா கிளைம் வந்து பண்ணி வச்சுருங்க. நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி வந்து உங்கள் டிக்கெட்ஸை சேவ் வந்து பண்ணி வைங்க. ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு சாகாயின் ப்ளஸ் நுது ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எடுக்கலாம். இதில் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகாயின் கூட யார் ரிலீஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ரிவ்யூ வந்து பண்ணல. பட் சாகாயினோட அந்த லுக் வந்து பார்த்தோன்னா ரிவ்யூ வந்து பண்ணிட்டாங்க. தனியாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போட்டு நான் வந்து பார்த்தோன்னா வந்து காமிச்சு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஆனால் உண்மையிலே வந்து சொல்கிறேன், லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச அளவுக்கு வந்து பெருசாக இல்லை. சம்மந்தமேலாம் ஒரு காஸ்டியூம் போட்டு விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மேபி இந்த வார்டேத்தில் இருக்க அந்த ஃபேஷன் தான் இருக்கும் போல், யாருக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோவில் வந்து கண்டென்ட்டு.
நமக்கு பார்த்தீங்கன்னா புது அப்டேட் வந்திருக்குது. நான் வந்து வீடியோ வந்து போடல. ஸோ நேற்று கொஞ்சம் வேலை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தா லைவ் போட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாளை கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது கண்டென்ட்ஸ் வந்து வந்திருக்குல்ல சியோரின்னு ஆர்டிஃபேக்ட்ஸ் இதை பற்றி பார்த்தா டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டுறேன். நீ செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஒரு வீடியோ ஒன்று என் பண்ணிக்கிறோம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். பை.